நீங்கள் வந்து தென்மேற்கு இதெல்லாம் சொல்கிறீங்க. அப்போ தெற்கு அப்படிங்கிறது இப்போ நகரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே சென்னை பெங்களூர் போன்ற சிட்டிஸ்லாம் தெற்கு வாசப்படி உள்ள வீடுகள் நிறைய இருக்குது. அப்போ பேசிக் ரூல் என்ன தான் சார் பார்க்கணும்? பொதுவாக நம்ம வந்து இங்கே நம்ம ஊரில் சர்வைல் ஆகணும், ஓரளவுக்கு நல்ல வீடு வேணும் அப்படின்னா தலைவாசலுடைய திசை பார்க்க வேண்டாம். அது அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்த வீடாகவோ அல்லது மேற்கு பார்த்த வீடாகவோ இருக்கும். இண்டிவிஜுவல் வீட்டில் கிழக்கு பார்த்து வடக்கு பார்த்த வீடு பார்க்கலாம். பட் இந்த தலைவாசலை விட்டுட்டு ஒரு வீட்டில் வடக்கு கிழக்கு ஜன்னல் இருக்கணும். ஜன்னலை திறந்தால் வானம் தெரியும். ஸோ இது ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். வீட்டுடைய உள் அமைப்புகளில் தென்மேற்கில் பெட்ரூம் இருக்கணும். அப்புறம் இன்னும் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. மாடிப்படி எங்கே இருக்குது, டாய்லெட் எங்கே இருக்குது, கிச்சன் எங்கே இருக்குது, இது எல்லாமே விஷயங்கள் இருக்குது. பட் நான் மேஜராக சொல்கிறது தெற்கு திசை வீடாக இருந்தாலும் மேற்கு திசை வீடாக இருந்தாலும் வடக்கு கிழக்கு எந்த திசை வீடாக இருந்தாலும் வீட்டுடைய வடக்கு கிழக்கு பகுதியில் ஜன்னல் திறந்தால் வானம் தெரியும்படி இருந்து தென்மேற்கில் பெட்ரூம் இருந்தால் அந்த வீட்டுக்கு ஒரு 60 மார்க் போட்டுருவோம். அவங்க சர்வேல ஆகிடுறாங்க. அப்போ வீட்டுக்குள்ளே சின்ன சின்ன இஷ்யூஸ் இருந்தாலும் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு வீடு வாடகைக்கு தேடுறீங்கன்னா இதை மைண்டில் வச்சு தேடினா கூட நமக்கு ஒரு நல்ல வீடு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ வந்து ஒரு மனிதர் வந்து தெற்கு போகணும் அப்படின்னா தெற்கோ வடக்கோ மேற்கோ கிழக்கோ போகணும் அப்படின்னா அவங்களோட ராசிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குங்களா சார்? இதில் ராசிக்கும் ஜோதிடத்திற்கும் வாஸ்துக்கும் முதல்ல சம்மந்தமே கிடையாது. அது முழுக்க வான் சாஸ்திரம். இது வந்து முழுக்க கட்டிடக்கலை. இது ஒரு ஜியாலஜிக்கலான ஒரு சப்ஜெக்ட்டு. ஆனால் என்னை தவிர எல்லாரும் இந்த வாஸ்து பார்க்குறவங்களும் ஜோதிடர்கள் ரெண்டுக்கும் சம்மந்தம் இருக்குது. ஜோதிடத்திலிருந்து வந்தது தான் வாஸ்துன்னு சொல்லிட்டு தெரியுறாங்க. ரெண்டுமே வேறு. எப்பவுமே ஜோதிடர் வாஸ்து நிபுணர் ஆகவே முடியாது. வாஸ்து நிபுணர் வேணால் ஜோதிடர் ஆகலாம் மேபி. ஏன்னா ஜோதிடர் அப்படின்றவர் ஒரு 4 சவுத்துக்களை உட்காந்துட்டு ஜாதகத்தை பார்த்துட்டு பலன்னு சொல்லலாம். வாஸ்து நிபுணர் அப்படின்றவங்க 4 சவுத்துக்களை உட்காந்துக்க முடியாது, சைட்டுக்கு போயே ஆகணும். ஸோ ரெண்டுமே வேறு குணம். அதை தாண்டியும் ஒரு வீட்டை போய் பார்க்குறோம்னா சிவில் சார்ந்து நிறைய நாலேஜ் இருக்கணும். ஸோ அப்போ தான் வாஸ்து சர்வே பண்ண முடியும். ஓகே, இந்த தலைவாசலுக்கும் அந்த இது வாஸ்துக்கும் ஜோதிடத்துக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டால் இது கிடையவே கிடையாது. இவங்க தனக்கு தெரியாதுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு விஷயத்தை கொளுத்தி போட்டு அனுப்பிச்சி விட்றது. எனக்கு ஒரு விஷயத்தை பற்றி எனக்கு ஜோதிடத்தை பற்றி நாலேஜே கிடையாது. எனக்கு சுத்தமாக ஜோதிடத்தை பற்றின 1% அறிவு எனக்கு கிடையாது. எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவேன் நான். இப்போ நீங்கள் சிவில் சாசனத்தை பற்றி கேட்டிங்கனாலும் எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு தெரிஞ்சது வாஸ்து மட்டும்தான். அப்போ அவங்க வந்து ஜோதிடர் வந்து எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் கிழக்கு பார்த்த வீட்டுக்கு போங்க, வடக்கு பார்த்த வீட்டுக்கு போங்கன்னு ஒரு ஜென்ரலாக ஒரு விஷயத்தை சொல்லிடுறாங்க. ஒரு அதில் நீர் ராசி, நெருப்பு ராசி, காற்று ராசி, மண் ராசி, ஒரு 4 ராசி இருக்குது. இதுலேயும் வாஸ்துலேயும் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு நீர் போதும், தென்கிழக்கு அக்னி போதும், தென்மேற்கு மண் போதும், வடமேற்கு காற்று போதும்னு இருக்குது இல்லைங்களா? இதன் அடிப்படையில் ஒரு ராசிக்கு அவங்களா ஒரு திசையை ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஓகே, சரி. இந்த மாதிரி ஜோதிடர்கிட்ட நம்ம நிறைய கேள்வி வச்சுருக்கிறோம். வீட்டில் யார் ராசி பார்க்கணும், எஜமானுக்கு பார்க்கணுமா, எஜமானிக்கு பார்க்கணுமா, முதல் தலைமுறைக்கு பார்க்கணுமா, 2வது தலைமுறைக்கு பார்க்கணுமா, தாத்தா பாட்டிக்கு ஏன் பார்க்கக்கூடாது, பேரன் பேத்தி வரும்போது நீங்கள் வாசலை எப்படி மாற்றுவீங்க, இப்படி ஒரு பெரிய கேள்வி வச்சுருக்கிறோம். அவங்ககிட்ட இருந்து எந்த பதிலும் கிடையாது. ஸோ அதை குழப்பிக்க வேண்டாம். முதல்ல ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது தான். சூரியன் வீட்டுக்குள்ளே வர மாதிரியான கட்டமைப்பில் தலைவாசலை பற்றி மைண்ட் பண்ணாமல் வடகிழக்கு ஜன்னல் இருந்து தென்மேற்கில் பெட்ரூம் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு போனால் ஸோ அது எல்லா ராசிக்காரங்களுக்கும் அது காமனாக வேலை செய்யும். ரொம்ப அருமையான பதில் சார். மேலும் வாஸ்து பற்றிய சந்தேகங்களுக்கும் தகவல்களுக்கும் 8220544911 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். இதில் வாட்ஸ்அப் வசதி இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.